நாம வாழும் இந்த நவீன காலகட்டத்துல பர்சனல் பிராண்டிங், சுயமரியாதை, அப்புறம் மத்தவர்களுக்கான எல்லைகளை வகுப்பது, இப்படி பல வார்த்தைகளை நம்ம தினமும் கேட்டுறோம். ஆமா, கண்டிப்பா. நம்மள மத்தவங்க எப்படி பாக்குறாங்க, சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பிம்பம் எப்படி இருக்கு, இதுல தான் நம்ம பெரும்பாலான நேரமும் சக்தியும் செலவாகுது. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த கௌரவம், மானம் அப்படிங்கிற கட்டமைப்பு எல்லாம் குப்பையில வீசிட்டு உங்களை நீங்களே முழுமையா அழிச்சுக்கிறது தான் உண்மையான உளவியல் சுதந்திரம்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அது கேட்கவே ஒரு மாதிரி ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமே. உண்மைதான். இன்னைக்கு நாம மேற்கொள்ள போற இந்த ஆழமான தேடல் மனித மனதோட ரொம்ப இருண்ட சிக்கலான பகுதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகுது. நீங்க உளவியல்ல ஆர்வம் கொண்டவராய் இருந்தாலும் சரி, இல்ல சமூகத்தோட எதிர்பார்ப்புகளால ஏற்படுற மன அழுத்தத்திலிருந்து விடுபட நினைக்கிறவராய் இருந்தாலும் சரி, இந்த உரையாடல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய பார்வையா கொடுக்கும். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற மூலப்பொருள் என்னன்னா 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ராமலிங்க அடிகள், அதாவது நாம பரவலா அறியும் வள்ளலார் எழுதிய ஞானசரியை அப்படிங்கிற தொகுப்புல இருக்கிற 22வது பாடல். இது வெறும் 10 வரிகளை கொண்ட ஒரு கவிதை தான். ஆனா அகங்காரத்தோட மரணம், அதாவது ஈகோ டெத் குறித்தும் மனித உளவியல் குறித்தும் மிக துல்லியமா இது பேசுது. இப்போ இந்த கவிதையை நாம ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இந்த கவிதையோட மிக முக்கியமான சிறப்பம்சமே இது எழுதப்பட்ட காலகட்டம் தான். 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் மத ரீதியான பிளவுகளும் மிக கடுமையா இருந்த ஒரு சமூக அமைப்புல இருந்துட்டு ஒரு மனிதர் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமான உளவியல் தத்துவ பார்வையை முன்வைக்கிறார். அதான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பா. இது வெறும் பக்தி இலக்கியம் கிடையாது. மனித மனம் எப்படி செயல்படுது, அது எப்படி தனக்குத்தானே சமூக கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற சிறைய உருவாக்கி கொள்ளுது, அதிலிருந்து எப்படி விடுபடுறது, இதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உளவியல் கையேடு அப்படின்னு தான் இதை நாம அணுகணும். அந்த அணுகுமுறைதான் இன்றைய நமது நோக்கமும். இந்த 10 வரிகளுக்குள்ள 4 பிரம்மாண்டமான தத்துவ தூண்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. முதலாவது முடிவற்ற மற்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு. இரண்டாவது உலகளாவிய நல்லிணக்கத்துக்கான ஒரு புரட்சிகரமான அழைப்பு. ஆமா. மூணாவது நமது அகங்காரம் அல்லது ஈகோவோட முழுமையான மரணம். அப்புறம் 4வது சமூக நலனுக்கான முழுமையான உண்மை. இந்த 4 தளங்கள்ல தான் வள்ளலார் இந்த பாடலை கட்டமைச்சிருக்காரு. சரி, நாம முதல் வரியிலேருந்தே தொடங்குவோம். செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதாவது நாம எவ்வளோ பெரிய தீமைகளை செய்தாலும் அதை முழுமையா மன்னிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சக்தியா அவர் அறிமுகப்படுத்துறாரு. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக நுட்பமான வார்த்தை, அவர் அந்த சக்தியை எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளத்தையோ பேரையோ அவர் பயன்படுத்தவே இல்ல. ஆமா. மாறாக பொதுவில் திருநடம் செய் பெருங்கருணை திறத்தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல அந்த பொதுவில் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. எந்தவித பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் சொந்தமான ஒரு திறந்த வெளியில இயங்குற ஒரு முடிவற்ற கருணை அது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு நமக்கு தெரியுது. எப்படி சொல்றீங்க? இப்போ அலுவலகத்துல ஒரு சக ஊழியர் நமக்கு அனுப்புற ஒரு கடுமையான இமெயிலையோ அல்லது நம்ம நண்பர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தையோ கூட மன்னிக்க முடியாம வாரக்கணக்குல மாதக்கணக்குல நம்ம மனசுக்குள்ள ஒரு வன்மத்தை சுமந்து திரியிறோம். ஆனா இங்க ஒரு எல்லையற்ற மன்னிப்பு பத்தி பேசப்படுது. இத நாம நவீன உளவியலோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இப்ப மனிதர்கள் தங்களுக்குத்தானே கொடுத்துக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? குற்ற உணர்ச்சி தான். அதாவது கில்ட். கண்டிப்பா. நம்ம கடந்த காலத்துல செஞ்ச தவறுகளுக்காக நம்மள நாமே தண்டிச்சுக்கிறது நம்ம இயல்பு தானே? ஆமா. ஆனா இந்த பெருங்கருணை அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறப்போ உங்களை எந்த நிபந்தனையும் இல்லாம முழுமையா ஏத்துக்கிற, உங்க தவறுகளை துடைத்தெறிகிற ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா பதியுது. அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற உளவியல் ரீதியான ஆசுவாசம் அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒண்ணு. அது நிஜமாவே ஒரு தெரப்பி போல செயல்படுது. நிச்சயமா. அந்த நிபந்தனையற்ற மன்னிப்பை உணரும்போது கிடைக்கிற விடுதலை ரொம்ப பெரியது. அந்த உளவியல் ஆசுவாசத்தை நாமும் உணர்றோம். நம்ம தவறுகளை மன்னிக்க ஒரு சக்தி இருக்குங்கிற உறுதிப்பாடு கிடைச்ச உடனே அடுத்த கட்டமா கவிஞர் உலக மக்களை நோக்கி திரும்புறாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பம். ஆமா. தன்னுடைய தனிப்பட்ட ஆன்மீக தேடல்ல இருந்து சற்றே விலகி ஒரு சமூக பார்வையோட அவர் உலக மக்களை, அதாவது மேதினியீர் அப்படின்னு விളിக்கிறாரு. சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கின்றேன் மேதினியீர் அப்படின்னு சொல்றாரு. உலக மக்களை பார்த்து நீங்க எல்லாரும் இந்த சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற பாதையில இணையுங்கள்னு அழைக்கிறாரு. இது ஒரு உலகளாவிய அழைப்பு. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது.
இப்போ சமரச அப்படிங்கிற வார்த்தைய இன்னைக்கு நம்ம ஒரு நெகட்டிவான எதிர்மறையான அர்த்தத்துல தானே பெரும்பாலும் பயன்படுத்துறோம். அதாவது காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு பிரச்சனை வந்தா சமரசம் செஞ்சுக்கிறது, நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற பொருள்ல தான் இன்னைக்கு அது பார்க்கப்படுது. அப்படி என்றால் அவர் மக்களை எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ சொல்றாரா? இது ஒரு சிறப்பான கேள்வி. தற்போதைய காலத்துல சமரசம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் ரொம்பவே சுருங்கிடுச்சு. ஆனா வள்ளலார் பயன்படுத்துற சமரச சன்மார்க்கம் என்பதன் வேர் முற்றிலும் வேறானது. ஆங், அது என்ன வேர்? சமன் கூட்டல் ரசம் என்பதே அது. அதாவது உலகத்துல உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்க அடிப்படை சாரம், அந்த எசன்ஸ் ஒண்ணுதான் அப்படிங்கறத உணர்வது. ஓ, அப்போ இது விட்டு கொடுக்கறது கிடையாது, ஒண்ணுபடுறது. எக்ஸாக்ட்லி. 19ஆம் நூற்றாண்டுல மனிதர்களை தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு பிரிச்சு வச்சிருந்த ஒரு சமூக கட்டமைப்பிற்கு நடுல நின்னுக்கிட்டு ஒரு மனிதர், உலக மக்களே நீங்கள் அனைவரும் சமம், ஒரு பொதுவான பாதையில வந்து இணையுங்க அப்படின்னு அறைகூவல் விடுகிறாருன்னா அது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக புரட்சி. அவர் யாரையும் விட்டு கொடுத்து வாழச் சொல்லல, மாறாக உனக்கும் மத்தவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிற அந்த உச்சகட்ட விழிப்புணர்வு அடைய சொல்றாரு. இன்றைய பிளவுபட்ட உலகத்துக்கு பல நூறுகள் ஆண்டுகளுக்கு முன்பு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பு எவ்வளவு துல்லியமா பொருந்தது அப்படிங்கறத நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆமா, அந்த பின்னணிய புரிஞ்சிக்கிறப்போதான் இந்த வரிகளோட உண்மையான வீரியம் நமக்கு புரியுது. இது ஏதோ மேடையில பேசுறதுக்கான ஒரு தத்துவம் கிடையாது, இது ஒரு செயல்முறை. சரி, இப்போ இந்த ஆழமான தேடலோட மிக முக்கியமான, நம்மள தூக்கி வாரி போட செய்யற அந்த மைய பகுதிக்கு வருவோம். எனக்கு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணத்தை கொடுத்த வரிகள் இது. ஈகோ மரணத்தை பத்தி சொல்றீங்களா? ஆமா, கவிஞர் சொல்றாரு, எனைத்தான் வைதாலும் வைதிடுவேன், வாழ்த்தென கொண்டிடுவேன், மனங்கோனேன், மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். ஆஹா. அதாவது, என்னை நீங்க எவ்வளவு மோசமா திட்டினாலும் வசப்பாடினாலும் அதை நான் ஒரு வாழ்த்தாகவே எடுத்துக்குவேன், அதுக்காக என் மனம் வருந்தாது. ஏன்னா நீங்க கட்டி வச்சிருக்கிற இந்த மானம் கௌரவம் என்பதையெல்லாம் அது போன வழியிலே நான் கழற்றி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது மனித உளவியலோட ஒரு உச்சகட்ட நிலைன்னு சொல்லலாம். நவீன உளவியல்ல இத ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா? அதாவது ஒரு மேடையில நம்ம மேல மட்டும் வெளிச்சம் விழுறது போலவும், உலகமே நம்மளத்தான் உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்மளத்தான் மதிப்பிடுது அப்படின்னு நாம கற்பனை செஞ்சுக்கிறோம். ஆமா, நம்ம ட்ரெஸ்ல சின்ன கரப்பட்டா கூட எல்லாரும் அதையே பார்க்கறாங்கன்னு நினைப்போம். கரெக்ட். அந்த மாயையான மதிப்பீட்டை காப்பாத்திக்கத்தான் மானம், சுய கௌரவம் அப்படிங்கிற கோட்டைகளை நாம எழுப்புறோம். யாராவது ஒரு சின்ன விமர்சனம் செஞ்சுட்டா கூட நம்ம உலகமே இடிஞ்சு விழது போல துடிக்கிறோம். ஆனா வள்ளலார் இங்க என்ன செய்றாரு? அந்த மானம் அப்படிங்கிற கோட்டையத்தானே இடிச்சு கரிமட்டமாக்குறாரு. உண்மைதான். எனக்கு மானமே இல்லைன்னு ஒருத்தர் அறிவிச்சுட்டா அதுக்கப்புறம் அவர் உங்களால எப்படி அவமதிக்க முடியும்? அவமானப்படுத்துறதுக்கான எந்த ஆயுதமும் சமூகத்துக்கிட்ட இல்லாம போயிடுது இல்லையா? இப்போ ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் இங்க குறுக்கிடுறேன். சொல்லுங்க. இது கேட்க மிகச்சிறந்த ஒரு தத்துவமா இருக்கலாம். ஆனா இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா? அதாவது இப்ப நாம வேலை செய்யற இடத்துல ஒரு மேலதிகாரியோ இல்ல ஒரு சக ஊழியரோ நம்மள தொடர்ந்து அவமதிக்கிறாங்க, மிக மோசமான வார்த்தைகளால விமர்சிக்கிறாங்க, அதாவது ஒரு டாக்ஸிக்கான சூழல் அங்க இருக்குன்னு வச்சுப்போம். ஆமா. அப்போ போய் திட்டுங்க, இதை நான் வாழ்த்தா எடுத்துக்கிறேன், எனக்கு மானம் இல்லைன்னு சொல்றது நம்மள நாமளே பலவீனமானவங்களா ஒரு மிதிமதியா டோர்மேட்டா ஆக்கிக்கிற மாதிரி ஆகாதா? இது ஆபத்தான ஒரு உளவியல் நிலை இல்லையா? நீங்க எழுப்புற இந்த கேள்வி மிகவும் தர்க்க ரீதியானது. இங்கதான் நாம ஈகோவுக்கும் ஆரோக்கியமான எல்லைகளுக்கும், அதாவது ஹெல்தி பவுண்டரிஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது வள்ளலார் உங்கள உடல் ரீதியாவோ தொழில் ரீதியாவோ யாராவது சுரண்டினா அமைதியா இருங்கன்னு சொல்லவே இல்ல. அவர் பேசுறது உங்களோட அக உலகம், இன்னர் ஸ்டேட்டை பத்தி. ஓ, அக உலகம். ஆமா. ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த நபர் உங்களை விமர்சிக்கும்போது நீங்க ஏன் பாதிக்கப்படுறீங்க? ஏன்னா அந்த நபரோட நற்சான்றிதழ் உங்களுக்கு தேவைப்படுது. அவங்க உங்களை மதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்க ஈகோல இருக்கு. அதனாலதான் அந்த விமர்சனம் நம்மள வலிக்குது. எக்ஸாக்ட்லி. மானமெல்லாம் போன வழி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, என் சுயமதிப்பு தீர்மானிக்கிற உரிமைய நான் மத்தவங்க கிட்ட கொடுக்க தயாரா இல்ல அப்படிங்கிறது தான். வாவ், இது ரொம்ப ஆழமான பார்வை. அதாவது ஒருவரால நீங்க அவமதிக்கப்படுறீங்கன்னா அந்த அவமானம் உங்களை சேராது. அது அவமதிப்பவரோட மனநிலைய, அவங்களோட வக்கரத்தை மட்டுமே காட்டுது.
உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி மதிப்பிடுறாங்க அப்படிங்கிற கவலையை நீங்க எப்போ முழுமையா கைவிடுறீங்களோ அப்போ அந்த விமர்சனங்கள் நம்ம மனச தொடவே முடியாது. ஆமா, மனம் கோணேன் அப்படின்னு அவர் சொல்றது அதுதான். என் மனம் சஞ்சலப்படாது. இது பலவீனம் கிடையாது. இதுதான் மனித மனதோட மிகச்சிறந்த தற்காப்பு கவசம். அல்டிமேட் சைக்கலாஜிக்கல் ஆமர். உங்களை யாராலும் பிளாக்மெயில் பண்ண முடியாது, யாராலும் உணர்வுபூர்வமா உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இது எவ்வளவு பெரிய சுதந்திரம்னு நினைச்சு பாருங்க. நீங்க இதை விளக்கிய விதம் இந்த வரிகள் மீதான என் பார்வையையே முற்றிலுமா மாத்திடுச்சு. மத்தவங்களோட மதிப்பீடுகள்ல இருந்து விடுபடுறது தான் உண்மையான சுதந்திரம். நம்ம மதிப்பீடு நமக்குள்ள இருந்து வரணுமே தவிர வெளியில இருக்கிறவங்களோட கைத்தட்டல்கள்ல இருந்தோ அல்லது வசைகள்ல இருந்தோ இல்ல. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ ஒரு முரண் வருது. அவர் தன் ஈகோவை முற்றிலுமா அழிச்சிட்டாரு, தனக்கு மானம் கௌரவம் எதுவும் தேவையில்லைன்னு சமூகத்தோட மதிப்பீடுகளை நிராகரிச்சிட்டாரு. ஆமா. அப்படியென்றால் அவர் அமைதியா ஒரு காட்டுக்குள்ள போய் தியானம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் அதை செய்யல. அடுத்த வரியில சமூகத்தை நோக்கி ஒரு மாபெரும் சத்தியத்தை செய்யறாரு. என்னன்னு? பொய்தானோர் சிறுதனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன பொய்ய கூட நான் சொல்ல மாட்டேன், முழுமையான உண்மையை மட்டுமே பேசுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. தனக்கு நற்பெயரே தேவையில்லைன்னு சொன்ன ஒரு மனிதர் ஏன் தான் உண்மையை மட்டுமே பேசுவேன்னு சமூகத்துக்கிட்ட நிரூபிக்கணும்? இங்கதான் இந்த தேடலோட உச்சகட்ட புள்ளி இருக்கு. தனக்காக வாழ்ற ஒரு மனிதனுக்கு உண்மையும் பொய்யும் அவனோட சுயலாபத்துக்கான கருவிகள் மட்டும்தான். ஆனா ஈகோவை அழித்த ஒரு மனிதன் எதற்காக பேசணும்? அதுக்கான விடைய அவர் பாடலோட இறுதி வரியில மிக தெளிவா பதிவு செய்யறாரு. நீ வீரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே. அதாவது, நீங்கள் அனைவரும் புனிதமடைய வேண்டும், இந்த சமூகம் உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே நான் உண்மையை உரைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இங்க உண்மை அப்படிங்கிறது தன்னை தற்காத்துக்கிற கேடயம் கிடையாது. அது சமூகத்தோட நோயை குணப்படுத்துற ஒரு மருந்து. ரொம்ப ஆழமான விஷயம். அவர் ஏன் உண்மையை உரைக்க தகுதியானவர் தெரியுமா? ஏன்னா அவருக்கு பயம் இல்ல. சமூகத்துல ஒரு மனிதன் ஏன் பொய் சொல்றான்? மத்தவங்க தப்ப பத்தி தப்பா நினைச்சிடுவாங்களோங்கிற பயம். கரெக்ட். ஒண்ணு மத்தவங்க தப்பா நினைப்பாங்கங்கிற பயம், இல்லனா தன்னோட கௌரவம் குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம். ஆனா மானம் எல்லாம் போன வழி விடுத்தேன் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத சுதந்திர நிலையை அடைந்த ஒருவரால மட்டும்தான் எந்தவித சமரசமும் இல்லாம சமூகத்தோட முகத்துக்கு நேரா முழுமையான உண்மைய சொல்ல முடியும். அவருக்கு தன்மேல எந்த அக்கறையும் இல்ல. மக்கள் தன்னை திட்டினாலும் சரி, வாழ்த்தினாலும் சரி. ஆமா, ஆனா இந்த மக்கள் அஞ்ஞான இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை சமூக அக்கறைக்காகவே அவர் சத்தியத்தை பேசுறாரு. அது ஒரு அபாரமான சிந்தனை. ஈகோ இல்லாத மனிதனால தான் உண்மையான சமூக போராளியா இருக்க முடியும் அப்படிங்கறத இது காட்டுது. நமது சொந்த விருப்புகளையும் கௌரவத்தையும் தூக்கி எறிஞ்சா மட்டும்தான் சமூகத்துக்கான ஒரு தூய்மையான கருவியா நாம மாற முடியும். கண்டிப்பா. இந்த 10 வரி கவிதைக்குள்ள ஒரு மனிதனோட தனிப்பட்ட உளவியல் விடுதலையிலிருந்து தொடங்கி ஒட்டுமொத்த உலகத்துக்குமான ஒரு மாபெரும் தத்துவ பயணம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே சிலிர்ப்பை ஏற்படுத்துது. அதனாலதான் இது சாதாரண இலக்கியம் இல்ல, நான் முதல்லயே சொன்னேன். இப்ப நமது இந்த விரிவான தேடலை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். முதலாவதா, நம்ம எத்தனை தவறுகள் செஞ்சாலும் நம்மள நிபந்தனையின்றி மன்னிக்க காத்திருக்கும் எல்லையற்ற பெரும் கருணை இந்த பிரபஞ்சத்துல இருக்குங்கிறது உணர்ந்து குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவது. இரண்டாவதா, எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து உயிர்களையும் சமமா பாவிக்கிற சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற உலகளாவிய நல்லிணக்க பாதையில பயணிக்கிறது. மூன்றாவதா, மத்தவங்க நம்மளை எப்படி மதிப்பிடுறாங்க அப்படிங்கிற ஸ்பாட்லைட் எஃபெக்ட் மற்றும் மானம் அப்படிங்கிற சமூக சிறையிலிருந்து விடுபட்டு விமர்சனங்களை உள்வாங்காம நமது ஈகோவை முழுமையாக கொள்வது. இறுதியா, எந்த ஒரு தனிப்பட்ட லாபத்துக்காகவும் இல்லாம ஒட்டுமொத்த மனித குலமும் புனிதமாகணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக மட்டுமே எந்த தயக்கமும் இன்றி முழுமையான உண்மையை உரைப்பது. உண்மையிலேயே இது வெறும் இலக்கியம் கிடையாது, ஒரு மனிதனை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான மிகச்சிறந்த உளவியல் வரைபடம். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. மனிதன் தன்னைத்தானே குணப்படுத்திக்கவும் சமூகத்தோட தன்னை ஆரோக்கியமா இணைச்சிக்கவும் தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களும் இதுக்குள்ள இருக்கு. நாம அன்றாடம் சந்திக்கிற மன உளைச்சல்களுக்கும் உறவுமுறை சிக்கல்களுக்கும் இந்த கவிதை மிக தெளிவான தீர்வுகளை முன்வைக்குது. ஆமா, இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் நவீன மனிதனோட உள்ள குமரல்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தா செயல்படுது. நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இதை கேட்டு முடிச்சுட்டு உங்களோட அன்றாட பணிகளுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இந்த பாடலோட ஆசிரியரான வள்ளலாரை போட நீங்களும் உங்க சுய கௌரவம்,
மானம் மற்றும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயத்தை இன்றே இந்த நிமிடமே முற்றிலுமாக கைவிட்டுட்டா உங்களை இந்த சமூகம் எப்படி விமர்சிக்கும் அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு இல்லைன்னா இந்த உலகத்துக்கிட்ட எந்தவித தயக்கமும் இன்றி யாருக்காகவும் பயப்படாம நீங்க கூறத் துணியும் அந்த ஒரு முழுமையான உண்மை என்னவாக இருக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த சிந்தனையோட உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பதற்காக உங்களை தனியா விட்டு விடைபெறுகிறோம். இந்த ஆழமான தேடல்ல எங்களுடன் பயணித்ததற்கு மிக்க நன்றி. உங்களது அந்த முழுமையான உண்மையை கண்டறியும் பயணம் சிறக்கட்டும்.